ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட் 2011 வெளிவந்திருந்து சீ ஃபுட்னு ஒரு அருமையான படத்தை தாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ முடிஞ்சிருக்க முடியும் சாப்பாக்க ட்ரை பண்ணுங்க. வாங்க கதை கேட்க போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல கடல்ல ஒரு பெரிய சுறா ஒன்று குட்டி சுறா ஒன்று சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி காட்ட பிடிச்சி சாப்பிட போதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. ரெண்டு பேருமே நெருங்கின நண்பர்கள். சின்ன ஒரு போட்டி வச்சு விளையாட்டா இப்படிதான் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் சுத்திட்டு இருந்தப்பதான் எதிர்ச்சா ஒரு இடத்துல எக்கச்சக்கமா நிறைஞ்சு கிடக்கிற அழகான கோரல் ரீப்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் அந்த குட்டி சுறா அங்கிருந்து சில வித்தியாசமான முட்டைகளை மெய் சிலுத்து பார்த்துட்டு இருக்கு. காரணம் அதோட நண்பனான பெரிய சுறா மாதிரி கடல் இருக்கிறதுங்கெல்லாம் பொதுவானதுங்க தான். ஆனா இந்த குட்டி சுறாவோட இனத்தை கடல்ல பாக்குறது அரிதான ஒரு காட்சி. சொல்ல போனா இதுவரை அதோட இனத்திலே அது மட்டும் தான் உயிரோட மிஞ்சின சுறாவா வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தது. அங்க அதோட இனத்தை சேர்ந்த முட்டைகளை பார்க்காததுக்கு முன்னாடி வரைக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த குட்டி சுறா தான் நம்ம கதையோட கதாநாயகன். அங்குள்ள அழகான பவளப்பாறைகளை பறிச்சு கொண்டு போறதுக்காக சில மீனவர்கள் எல்லாம் அங்க வந்துட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்காம அந்த முட்டைகளே பார்த்துட்டு இருந்திருக்கான். தென் ஒன்ஸ் அவனுங்கெல்லாம் அந்த பவளப்பாறைகளை பறிச்சு கொண்டு பாக்குறானுங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோ அவனுங்களை தைரியமா தடுக்க முயற்சி பண்றான். ஈவன் அந்த மனுஷங்க கிட்ட அவன் வசமா மாட்டிக்குவான்னு தெரிஞ்சுமே இருந்தும் கூட நண்பருக்கான்ற நம்பிக்கையில அந்த பெரிய ஷார்க்கை உதவி கூப்பிட பக்கத்திலே பசிக்கு மீன்களை வேட்டையாட போன அந்த பெரிய சுறா ஹீரோக்கு உதவி தேவைப்படுதுன்ற சத்தம் கேட்டதும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு வேக வேகமா அவனை காப்பாத்த வருது. பார்த்தா ஒரு இடத்துல சுருண்டு விழுந்து அன்கான்சியஸ்ல இருந்திருக்கான். அப்புறம் அவனை எழுப்பி என்னதான் நடந்ததுன்றதை விசாரிக்கும் போதுதான் கோரல் ரீப்ஸை பறிக்க வந்த மனுஷங்களை தடுக்க போனப்போ இவனை தாக்குனது இல்லாம கூடவே அவனோட இனத்தை சேர்ந்த அத்தனை முட்டைகளையும் தூக்கிட்டு போன விஷயம் தெரிய வருது. என்னோட இனத்துல தனியா சுத்திட்டு இருந்த எனக்கு புதுசா ஒரு சொந்தம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த மனுஷங்க எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு போயிட்டானுங்கன்னு மன உளைச்சல்ல ஹீரோ ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தன்னோட நண்பனை சோகத்திலிருந்து வெளிக்கொணரவும் குஷிப்படுத்தவும் அந்த பெரிய சுறா ஹீரோ கூட்டிட்டு வந்து உனக்கு இன்னைக்கு சாப்பிட என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு அப்படி இப்படி பேசி அவனோட மனசை மாத்தலாம் முயற்சி பண்ணுச்சு. ஆனா கடைசியில எந்த ஒரு முயற்சியும் வேலைக்காகாம போயிடுச்சு. கட் பண்ணா அதே நேரத்துல கடலுக்குள்ள கடல்வாழ் உயிரினங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியை காட்டுறாங்க. அதுக்குள்ளார மனுஷங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆக்டோபஸ் ஒண்ணு உள்ள ஓடிட்டு இருந்த டிவில ராக்கெட் லான்ச் ஆகிற வீடியோவை வியந்து பார்த்துட்டு இருக்கு. அப்ப அங்க வந்த ஹீரோ கிட்ட கூப்பிட்டு சொல்லுது, இங்க வந்து பாரு மனுஷங்க என்னெல்லாம் பண்றானுங்கன்னு. சோ இப்படி இவங்க உள்ள இருந்த எந்த மனுஷிய பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ சடனா அந்த ஒரு லேடியே இதுங்க என்ன ரொம்ப நேரமா நம்மளே உத்து பார்த்துட்டு இருக்குங்கன்னு ரியலைஸ் ஆனதும் அதிர்ச்சியில குடிச்சிட்டு இருந்த காஃபி கப்பை கீழே போட்டு கதற ஆரம்பிச்சிட்டா. இப்படிப்பட்ட அழகான கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற கடலுக்கு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் வெளிவரக்கூடிய நச்சுத்தன்மை நிறைஞ்ச எண்ணெய் தண்ணியில கலந்து கொஞ்சம் கொஞ்சமா கடலே பாய்சன் ஆயிட்டு இருக்கு. இதனாலேயே வருஷம் மேல்மட்டத்தில் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஆனா அதே ஆழமான கடல் பகுதியில இருளிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில உயிரினங்களுக்கு மட்டும் ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவு நல்லதுதான் நினைச்சிட்டு இருந்ததுங்க. காரணம் கடலே பாய்சனா மாதிரி மோஸ்ட் ஆஃப் த உயிரினங்கள் செத்து போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த கடலுக்கே ராஜாவா நாங்க தான் இருக்க போறோம்னு மின்சாரத்தை சக்தியா கொண்டிருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஹீலும் கூட இன்னும் சில மோசமான நண்டுகளை தான் அதுக்கு வழி கொண்டுதுங்க. அண்ட் தென் ஹீரோ சோகமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட கூட இருந்த அந்த ஆக்டோபஸ் விபத்துல உடஞ்சு மூழ்கி போன ஒரு பெரிய பழைய கப்பலுக்குள்ள கூட்டிட்டு வந்து அதோட புதுவிதமான கண்டுபிடிப்பு ஒண்ணு காட்டி ஹீரோவை குஷிப்படுத்த பாக்குது. ஆக்சுவலா அதுக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டோம்னா கடல்ல எவ்வளவு நீண்ட தூரம் வேணாலும் பயணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கிறான். வா ஒரு ரைட் போலான்னு ஹீரோவை உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணதுதான் எதிர்பார்த்த வேகத்தை விட அதோட கண்டுபிடிப்பு பிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அதோட வேகமே விபரீதத்துல போய் முடிஞ்சிருக்கும். எப்படியும் அந்த ஆக்டோபஸ் ஒரு வழியா மேனேஜ் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திருச்சு. இது நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. திடீர்னு ஏதோ மக்கர் பண்ணிருச்சு. அதனால கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனை நான் சரி பண்ண பாக்குறேன்னு ஹீரோவை சமாதானப்படுத்த பாக்குது. ஒரு பக்கம் அவனோட நண்பனான அந்த பெரிய சுறாவை சந்திக்கிறதுக்காக அதனோட பழைய நெருங்கின நண்பனான ஆம ஒண்ணு கடந்து வந்த நாட்கள்ல கடல் இதுங்களோட அட்வென்ச்சரை பத்தி பேச வந்திருக்கு. ஏன்னா கடைசியா இவங்க சந்திச்சே ரொம்ப காலத்துக்கு மேல ஆயிடுச்சு. சோ அந்த மலரும் நினைவுகளை மறுபடியும் நினைவூட்டுற விதமா மறுபடியும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு அப்படியே கரை பக்கம் வராங்க. நண்பா, நீ வெளி உலகத்தை பார்த்ததே இல்லைல்ல, நீ கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத காட்சிகள் எல்லாம் அங்க பார்க்க முடியும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு, என்ன பண்றது, உன்னாலதான் கடலுக்கு வெளியே வர முடியாது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் கடற்கரையில மேய்ஞ்சிட்டு இருந்த கோழிகளை பார்த்த சுறா அதுங்க இருக்கிற இடத்த நோக்கி வேக வேகமா போயிட்டு இருக்கு. எதுக்காகனா கடல்ல ஒரு நாள் இந்த சிக்கன்ஸை வறுக்கிறது பொரிக்கிறது பத்தி எல்லாம் ஒரு புக்ல பார்த்துருக்கு. அன்னையில இருந்து இதுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அதை டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு. ஆனா கடலுக்குள்ள எங்க கோழி வரப்போகுது, அதனால இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாரி வாயில போட்டுக்கலான்னு தண்ணிக்குள்ள இருந்து வேக வேகமா கரைக்கு வந்து கப்புன்னு பிடிச்சு கொண்டு போயிடலான்னு பாக்குற நேரத்துல சடனா ஒரு தேங்காய் வந்து விழுந்து ஜஸ்ட் மிஸ் எல்லாம் தடப்பட்டு போச்சு. ஆடாச்சா, இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடுச்சு. அப்பதான் ஆமை கிட்ட பேசுறதுக்காக வந்த கடல்வாழ் உயிரினமான ஸ்டிங்ரே ஒண்ணு உன் நண்பர் இருக்கிற சைஸுக்கு வாயை திறந்தானாலே வண்டியா மீன் உள்ள போயிடும், அப்படி இருக்க சாதாரண கோழிக்கு ஆசைப்பட்டு கவுந்துட்டானேன்னு கலாய்க்கு வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த சுறா அந்த முயற்சி அத்தோட விட்டுருச்சு. அப்புறம் எப்பயும் போல ஹீரோ கூட சேர்ந்து அவனுக்கு எப்படி மீன்களை வேட்டையாடுறத பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. பட் ஹீரோ கதையில எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆளை ஓட்டுற சாமின்னு தனியா போயிட்டான். சரின்ட்டு சுறாவும் அதனோட வேலையை கண்டினியூ
கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதே நேரத்துல முன்னாடி பார்த்த அந்த ஸ்டிங்ரே கடலோட ஆழமான பகுதிக்கு வந்து அந்த ஈல் மீனை சந்திச்சு ஏதோ பேசுது. மேற்கொண்டு ஆமை கூட பேசிட்டு இருந்த ஹீரோவை சந்திச்சு சொல்லுது, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லுது. இதை கேட்டதும் ஆமை, இல்ல அது சொல்லுது நீ கூட போகாத, எனக்கு என்னமோ தப்பா படுதுன்னு சொல்லியுமே அப்படி அது என்னத்தை கொண்டு போய் காட்ட போகுதுன்னு ஒரே கியூரியாசிட்டி. சரி போய் தான் பாப்பமே என்ன ஆயிட போகுதுன்னு ஆமையோட பேச்ச பெருசா கண்டுக்கல. அண்ட் அதே அன்னைக்கு ஒரு பக்கம் அந்த சுறா எப்பயும் போல கடல்ல மீன்களை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆனா திடீர்னு துரதிருஷ்டவசமா தவறுதலா ஒரு மீன்பிடி வலையில மாட்டி மனுஷங்க கிட்ட சிக்கிருச்சு. மாட்டிக்கிட்ட படகுல இருந்து தப்பிக்கணும்னு அதுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தது. ஈவன் அது உள்ள சைஸுக்கு அதோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தியுமே தப்பிக்க முடியல. பக்கத்திலேயே இதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சிருந்த சுறாக்களை பீஸ் பீஸா வெட்டி வச்சிருந்ததை பார்த்துட்டு இதுக்கு ஒரே பயம் வந்துருச்சு, அடுத்து நம்ம தான் போலையேன்னு. அப்பதான் மறுபடியும் அதுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்குது. சடனா ஒரு பெரிய புயல் வந்ததுல ஆள அதிகமாகி தானாவே போட்ல இருந்து கடல்ல விழுந்து தப்பிச்சிருச்சு. இருந்தாலும் அதுக்குள்ள சொல்லிக்க முடியாத வருத்தம். ஆக்சுவலா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இத்தனை நாள் வரைக்கும் அது மனுஷங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தது, அவங்களால நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையேன்னு. ஆனா இப்ப அவங்களோட சுயரமும் தெரிஞ்சதும் அது இதால ஏத்துக்கவே முடியல. தென் ஹீரோ சொல்ல கேட்காம தனியா அந்த ஸ்டிங்கரே கூட போறானே, ஏதாவது ஆபத்துல மாட்டிக்க போறானோன்னு மனசு கேட்காம அந்த ஆமை ஹீரோக்கு பாதுகாப்பா கூடவே வருது. ரொம்ப தூரம் பயணிச்சு கரை பக்கமா வந்து சேர்றாங்க. அப்ப அந்த ஸ்டிங்கரே ஹீரோவை பார்க்க சொல்லி ஒரு காட்சியை காட்டுது. பார்த்தா அந்த அன்னைக்கு அவனோட இனத்தை சேர்ந்த முட்டைகளை கொண்டு போன மனுஷங்கள்ல ஒரு பையன்தான்றதை கண்டுபிடிச்சிடறான். உடனே பக்கத்துல இருந்த ஆமை கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த முட்டைகளை உங்களால மீட்டு கொண்டு வர முடியுமான்னு கேட்கும்போது பதிலுக்கு ஆமை, நீ என்ன விளையாடுறியா, அவங்க எல்லாம் மனுஷங்க, ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா சூப் வச்சு குடிச்சிருவானுங்க, பெசாம இருந்துருச்சு. அப்புறம் அந்த ஸ்டிங்கரேவை கூப்பிட்டு திட்டுது, எல்லாம் நீ பண்ண வேலை, எதோ சொல்லி இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்ட, ஒண்ணு கணக்கு ஒன்னாச்சுன்னா நீயா பதில் சொல்லுவேன்னு அதையும் பிடிச்சி திட்டுது. இதுக்கும் மேல ஆமையை நம்பிட்டு இருந்தோம்னா எந்த வேலையும் ஆகாதுன்னு மேற்கொண்டு ஹீரோ நேரா அந்த ஆக்டோபஸை சந்திச்சு பேசி அந்த முட்டைகளை மனுஷங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வரதுக்காக உன்னால உதவி பண்ண முடியுமான்னு கேட்கறான். பதிலுக்கு ஆக்டோபஸுமே, எப்பாடே இந்த மனுஷங்க கூட வம்பே வேணாம், அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, அதுவும் நீ சொல்ற மிஷன் வாய்ப்பே இல்லை, மாட்டிக்கிட்டா மறுகையாதான் என்னாலையும் முடியாது பண்ணிடுச்சு. என்னடா எவனை கேட்டாலே முடியாது பயந்து சாகுறீங்கன்னு மறுபடியும் ஹீரோ நேரம் அந்த ஸ்டிங்கரே கிட்டே வந்து கேட்கறான். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போய் காட்டின நீ ஏன் அதுக்கான வழியும் சொல்லிருந்தது. சரிவா சொல்றேன்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன சந்து வழியா உள்ள ஆக்டோபஸும் ஆமையும் தனியா பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேளுன்னுது. எதுக்காக இதை பண்ண சொல்லுதுன்னு இவனும் கேள்வி கேட்காம அதை ஒட்டு கேட்கறான். அப்பதான் அது ரெண்டுங்களும் சேர்ந்து ஹீரோவை பத்தி பேசுதுங்க. குறிப்பா ஹீரோவால தண்ணிக்கு வெளியிலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு சர்வே பண்ண முடியும்னு. தென் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஸ்டிங்கரே சொல்லுது, உன்னாலேயே முடியுன்றப்ப நீ ஏன் மத்தவங்களோட உதவியை நாடணும், களத்துல இறங்கி கலக்கு பாத்துக்கலாம்னு அனுப்பி வச்சிருச்சு. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ எங்கேயும் இல்லைன்றதை கவனிச்சதும் ஆமைக்கு பயத்தோட சேர்ந்து சந்தேகமும் வந்துருச்சு. எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பா அந்த ஸ்டிங்கரே கிட்டையும் கேட்டு இருந்திருப்பான். அதுகிட்ட கேட்டா ஹீரோ எங்க போயிருப்பான்ற உண்மை வெளியே வந்துடும். அதுகிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் இனிஷியலா வாங்க முடியல. ஓ நீ அப்படி வரையா, நீ இப்படி கேட்டா வாயை திறக்க மாட்டேன், வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணாதான் நீ உண்மையை சொல்லுவேன். ஹீரோவோட நண்பனான அந்த பெரிய சுறாவை வர வச்சு இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லல, ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு நல்லத்தனமா விசாரிச்சு பாக்குது, உன்னை ஒரே கடியா கடிச்சு சாப்பிட்டுருவேன்னு சாவு பயத்தை காட்டி மிரட்டினதும் அடுத்த நோடி இதுதான் ஹீரோவை பேசி அனுப்பி வச்சு அத்தனை உண்மையும் வெளியே வந்துருச்சு. ஒரு பக்கம் ஹீரோவும் அது சொன்ன பேச்சு கேட்டு கடல்ல இருந்து கரைக்கு வந்து வேகமா முட்டையை தேடி போயிட்டு இருக்கான். நம்மளோட உதவி இல்லாம அவனால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதுக்குள்ளார நம்ம அவன் இருக்கிற இடத்த ரீச் பண்ணி ஆகணும்னு தண்ணிக்குள்ள இருந்து தரைக்கு போனாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி உடனடியா ஒரு மெஷின் ஒன்று உருவாக்கி கூடுன்னு அந்த ஆக்டோபஸ் கிட்ட வந்து உதவி கேட்குதுங்க. அது தொடர்ந்து அவசரமா மனுஷங்களோட சபரின ஆட்டையை போட்டு இதுங்க அதுக்குள்ள சேஃபா இருக்கிறதுக்கான சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரோட்டர் டைப்பே இல்லாம பிரமாதமான அவங்க கேட்ட மாதிரி மிஷினை ரெடி பண்ணிடுச்சு. அண்ட் அதே நேரத்துல ஹீரோவும் முட்டை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துடுறான். ஒன்ஸ் மனுஷங்கள்லாம் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் செக் பண்ணி பாத்துக்கிறான் எல்லா முட்டையும் சேஃபா தான் இருக்கான்னு. எனிவேஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம கண்டுபிடிச்சதுல சந்தோஷம் இருந்தாலும் அடுத்து அந்த முட்டைகளை எப்படி மனுஷங்களுக்கு தெரியாம கொண்டு போக போறான்றது தான் அவனுக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் மனுஷங்க உள்ள வர மாதிரி தெரிஞ்சதும் மாட்டிக்க கூடாதுன்னு டக்குன்னு இவனும் முட்டையை மறைஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நைட் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த அன்னைக்கு வேற புயல் வர மாதிரி இருந்திருக்கு. ஹீரோக்கு அதுலயே தெரிஞ்சு போச்சு இது ஈஸியான டாஸ்கே இல்ல, கவனமா ஹேண்டில் பண்ணல நிலைமை கைமீறி போயிடுன்னு. இன்னொரு பக்கம் அந்த ஆக்டோபஸும் நீங்க கேட்ட மாதிரி மிஷின் ரெடி பண்ணிட்டேன், நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லுது. தென் அதே சமயத்துல இதுவரை ஆழ்கடல்ல மட்டுமே இருந்த அந்த எலக்ட்ரிக் ஹீலும் அதோட நண்டு கூட்டமும் ஏதோ ஒரு சதி திட்டத்தோட மொத்த படியை கூட்டிட்டு மேல வந்துட்டு இருக்கு. ஆக்டோபஸ் அது கண்டுபிடிச்ச சப்மரைன் மிஷின்குள்ள சுறாவை உள்ள அனுப்பி மெஷினை ஆன் பண்ணி விட்டு கடல்ல இருந்து கரைக்கு போக அனுப்பி வைக்குது. அப்ப அந்த ஆமை ஆக்டோபஸ் கிட்ட கேக்குது, என் நண்பனை உன்ன நம்பி அந்த சப்மரைனுக்குள்ள அனுப்பியிருக்கனே, தரைக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு கேட்டா பதிலுக்கு வரும் ஆனா மேக்சிமம் வராதுன்னு 10% சந்தேகம் தான் சொல்லுது. தென் கடலுக்குள்ள இருந்து கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ணி தேட ஆரம்பிக்குதுங்க. அப்படி போயிட்டு இருந்த வழியில இந்த மெஷினோட ஜெயஜாண்டிக்கான உருவத்தை பார்த்துட்டு எதுக்கு இருந்த கோழிங்கெல்லாம் பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு பக்கம் ஹீரோ முட்டைகளை சேஃபா ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போற பிளான்ல மனுஷங்க வராங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க போன நேரத்துல தான் முட்டைகள் இருந்த மீன்கள்லாம் ஒவ்வொன்றா பொறிச்சு வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. அதை தொடர்ந்து ஹீரோக்கும் ஐடியா வந்துருச்சு அதுங்களை சேஃபா கொண்டு போயிடலான்னு. அதே நேரத்துல இந்த கோழிங்கெல்லாம் அந்த சப்மரைன் மிஷின்குள்ள இருக்கிறது அடிக்கடி இதுங்களை
பிடிச்சி சாப்பிட்றதுக்காக கரைக்கு வர சுறாதான்னு கண்டுபிடிச்சதும் ஒன்று சேர்ந்து தாக்க பாக்குதுங்க. ரைட்ரா, முன்னாடி பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தமாயுதுன்னு இடத்த காலி பண்ணல, நம்மள இடம் தெரியாம ஆக்கிரும். தரையில அந்த மிஷினை சரியா ஆப்ரேட் பண்ண தெரியாம அங்கேயும் தள்ளாடி தான் அந்த சுறா தப்பிக்க பாக்குது. அந்த பக்கம் ஹீரோவும் அவன் நினைச்ச மாதிரியே எல்லா குட்டிகளையும் ஒரே டேபிள்ல போட்டு காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. துரத்திட்டே இருக்கிற அந்த கோழிகளுக்கு ஹீரோவோட நண்பனான அந்த ஷார்க்கு மேல பல காலத்து வெஞ்சன்ஸ் போல இன்னைக்கு ஒளிச்சு கட்டாம விடக்கூடாதுன்னு விடாம துரத்திட்டு இருந்திருக்குங்க. இப்படியே நிலைமை போச்சுன்னா ஹீரோவை காப்பாத்துறதுக்கு பதில் அவன் தான் வந்து நம்மளை காப்பாத்துற மாதிரி ஆயிடும். சாதுரியமா செயல்பட்டு சாக்கடையில மறைஞ்சு ஒரு வழியா அந்த கோழிகளோட கண்ணில் படாம சேஃபா தப்பிச்சிருச்சு. தென் ஹீரோ அந்த குட்டிகளை காப்பாத்தி கொண்டு போகிற நேரத்துல அதை திருடி கொண்டு போறதுக்காக மறுபடியும் 2 சின்ன பசங்க வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா மீன் குட்டிகளே இல்லை, ஏன்னா ஹீரோ தான் காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கான் இல்லையா. இருந்தாலும் இவனும் குட்டி மீன் மெதுவா நகர்த்திட்டு போனதும் அந்த பசங்களோட கண்ணில் சிக்கிட்டான். நல்ல வேலையா அவனுக்கு ஹீரோவை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே குட்டிகளோட சேஃபா வீட்டை விட்டு வெளியே வந்ததுன்னா டோரை க்ளோஸ் பண்ணி அவங்க வரதுக்கு முன்னாடி தாப்பால் போட்டுட்டான். தென் அதே நேரத்தில் அந்த பக்கம் கோழிங்க கிட்ட இருந்து தப்பிச்ச சுறா ஹீரோ எங்க இருக்கான்னு வழியில் ஒரு நண்டு கிட்ட உதவி கேட்குது. பதிலுக்கு அதுவும் உதவி பண்றேன்னு சொல்லிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அதோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற விதமா கொஞ்சம் தேங்காய்களை பறிச்சு கொடுக்க சொல்லிட்டு மேற்கொண்டு தான் ஹீரோ இருக்கிற இடத்துக்கான வழியை சொல்லி அனுப்பிச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா மறுபடியும் அதே சதிகார கோழிங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. பின்பக்கமா இருந்து வந்து ஒரு பெரிய மீன் வலையை போட்டு கப்புன்னு பிடிச்சிருச்சுங்க. இப்போ அவன் ஹீரோ தான் அந்த பக்கம் அவன் இருக்கிற சைஸுக்கும் அவன் பண்ற செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத கணக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட இனத்தை சேர்ந்த குட்டிகளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இருந்தும் மனசுல பலம் இருந்தாலும் அவனோட உடம்புல இல்ல. கிட்டத்தட்ட கடலுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் தான் தூரம் இருக்கு. என்ன ஆனாலும் போயிடலான்னு அவனோட முயற்சி மட்டும் கடைசி வரைக்கும் கைவிடாம தான் போயிட்டு இருக்கான். அண்ட் அந்த பக்கம் அந்த கோழிகள்லாம் சேர்ந்து வலையில பிடிச்ச சுறாவை ஒரு மேடான பகுதியிலிருந்து உருட்டி விட்டு ஒளிஞ்சு போன்னு விட்டுருச்சுங்க. அதே சமயத்துல ஹீரோ போட்ட தாப்பால 2 பசங்களும் துறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து உள்ள வந்து அவனுங்களோட பாஸ், ஏன்டா அவங்கள அந்த முட்டைகளை கவனமா பாத்துக்க சொன்னா கடைசியில் அதையே திருடிட்டு போக பார்த்து இருந்திருக்கீங்க, சரி எங்கடா அதை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னும் போது ஹீரோ வந்து எடுத்துட்டு போன விஷயத்த சொன்னதும், என்னடா 2 பேரும் சேர்ந்து கதை விடுறீங்களா, ஒரு மீன் வந்து அது கொண்டு போயிடுச்சா அப்படின்னு இவன் அந்த பசங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேட்ல இருந்து உருண்டு வந்த சுறா நேரம் அந்த வீட்டுல வந்து தான் விழுந்தது. அதை பார்த்ததுமே அந்த பாஸுக்கு ஒரே மகிழ்ச்சி. இருந்த கவலையெல்லாம் மொத்தமா போயிடுச்சு. ஏன்னா கிடைச்ச அந்த சுறாவை வச்சு ஈஸியா பப்ளிசிட்டி ஆகி பணம் சம்பாரிச்சு பேரு புகழெல்லாம் வாங்கிடலான்னு. இப்படி ஹீரோவை காப்பாற்ற வந்த இடத்துல அந்த மனுஷங்கிட்ட சுறா வாசமா மாட்டிக்கிச்சு. ஆனா அதே நேரத்துல ஹீரோ என்னடானா அவனோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து பயணிச்சதுல பொரிச்ச மீன் குட்டிகளோடையும் பொரிக்காத மீன் முட்டைகளோடையும் நேராக கடலுக்குள்ளவே வந்து சேர்ந்துட்டான். எந்த ஒரு சின்ன பாதிப்பு இல்லாம அவனோட மிஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட நண்பன் சுறா எங்க போயிட்டான்னு விசாரிக்கும் போது தான், ஏப்பா அது உன்னை தேடிதான் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கு, ஆனா நீ என்னடா தெரியாதுன்றியன்னு சொன்னதை கேட்டு, அப்படின்னா அவன் இந்நேரத்துக்கு ஆபத்துல மாட்டிட்டு இருப்பான், கண்டிப்பா என்னோட உதவி அவனுக்கு தேவைப்படும், சரி இப்ப அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னும் போது தான் அங்க வந்த 2 ஹீரோ கிட்ட சொல்லுது அந்த சுறாவை மனுஷங்க எங்க பிடிச்சி வச்சிருக்காங்கன்ற இடத்த. அண்ட் அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த மனுஷன் அவன் ரன் பண்ணிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த சுறாவை கொண்டு போய் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சோம்னா கஸ்டமர்ஸோட கூட்டம் குவியும், அப்புறம் எனக்கு பத்திரிக்கையில பேரு புகழும் அல்லுன்னு, அதனால அதை பத்திரமா பாத்துக்கங்கன்னு அந்த 2 பசங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோம். தென் ஹீரோவும் அவனோட நண்பனான சுறாவை காப்பாத்துறதுக்காக எந்த கோழி கூட்டம் சுறாவை பழிவாங்க பார்த்துச்சிங்களோ கடைசியில் அதுங்க கிட்டே விஷயத்தை எடுத்து சொல்லி என்னோட நண்பன் பணத்துக்கு சாரின்னு கடைசியா அதுங்க கிட்டே அவனை காப்பாத்துறதுக்காக உதவி கேட்டு சரின்னு அதுங்களும் மனசு கேட்காம உதவி பண்றேன்னு ஒத்துக்குச்சிங்க. மேற்கொண்டு நண்டுமே அதோட கூட்டத்தோட சேர்ந்து உதவி பண்றதா சொல்லிட்டு மொத்தமா ஒரு டீமா சேர்ந்து தான் சுறாவை மீட்டு கொண்டு வரதுக்காக வருதுங்க. அந்த 2 பசங்களும் தூக்கத்துல இருந்த அசந்த நேரமா பார்த்து அதிக நேரம் ஹீரோ தரையில இருந்ததுனால அவனுக்கு அப்போது உடனடியாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒன்ஸ் அவனோட நண்பனை ஐடென்டிஃபை பண்ணதும் அவனும் சேர்ந்து அந்த சப்மரீனுக்குள்ள போயிட்டான். அப்புறம் அந்த நண்டு மிஷினை கட்டி வச்சிருந்த கயிறை ஒன்ஸ் கட் பண்ணதும் அந்த 2 பசங்களுக்கு தூக்கம் முடிச்சு இவங்க தப்பிச்சு போற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் சமாளிச்சு சப்மரீன் ஆப்ரேட் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புற நேரத்துல கரெக்டா அந்த பசங்களோட பாஸ் கண்ணுக்கு முன்னாடி ஈட்டியோட வந்து நிக்கிறான். அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியுமா உங்களாலன்னு. அப்பதான் ஹீரோவையும் அந்த சுறாவையும் காப்பாத்துறதுக்காக டைமிங்ல அங்க வந்த கோழிகளும் நண்டுகளும் சேர்ந்து அந்த மனுஷனை தாக்கி திசை திருப்ப பாக்குதுங்க. இதனால அந்த ஆளோட வீட்டுல அவனே நெருப்பு வச்சுக்கிட்டு கணக்கா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் ஹீரோவும் அந்த சுறாவும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குதுங்க. ஆனா பாருங்க அப்பயும் அந்த ஆள் விட்ட பாடு இல்ல, வீடே எரிஞ்சாலும் பரவாயில்ல வண்டியில வந்தாது உங்களை பிடிக்காம விட மாட்டேன்னு வெறி கொண்டு வேக வேகமா துரத்திட்டு வரான். கோழிகளும் அந்த கூட்டமான நண்டுகளும் ஆல்ரெடி ஹீரோக்கு வாக்கு கொடுத்துருச்சுங்க, உங்களை காப்பாத்தி கடல்ல சேர்க்கிற வரைக்கும் எங்களோட பொறுப்பு, ஒன்னு நீங்க பயப்படாத நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதுனால ஒவ்வொரு முறை அந்த ஆளு ஹீரோவை தாக்க முயற்சி பண்ணும்போது இதுங்க தான் இடையில பூந்து தடுத்து ஹீரோவை காப்பாத்த பாக்குதுங்க. அப்படி இருந்துமே ஒரு கட்டத்துல அவனோட வண்டியை வேகமா கொண்டு வந்து ஹீரோ மேல இடிச்ச இம்பாக்ட்ல அவனுக்கு எதுவும் ஆகல. ஆனா அவனோட நண்பனான சுறா தான் அடிபட்டு மயக்கத்துக்கு போயிடுச்சு. அதை பார்த்ததும் தன்னோட நண்பன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மனுஷனை ஏதாவது பண்ணணுமேனு வந்த கோவத்துல வெளியே வந்து அந்த ஆளை எதிர்த்து சண்டை போடுறான். அப்புறம் அடுத்த சில நிமிஷத்திலே சுறா முழிப்பு வந்து அதுவும் தன்னோட பங்குக்கு கூட சேர்ந்து அந்த மனுஷனை அட்டாக் பண்ணுது. சொல்ல போனா இப்போதைக்கு அந்த ஆளு தான் வசமா மாட்டிக்கிட்டான்.
ஏன்னா நண்டுங்களா அதுங்க கூட்டத்தோட சுத்தி வளைச்சு நின்றுச்சுங்க. அவன் தப்பிக்கவே வழி இல்லாம. அப்பதான் அந்த ஆளு எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு டக்குன்னு ஹீரோவை பிடிச்ச கையில வச்சுக்கிட்டு, யாராவது என்ன அட்டாக் பண்ண பாத்தீங்க உங்களோட நண்பனை கொண்டுடுவேன், மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு ஹீரோவை வச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை தப்பிக்க விடுறதா வச்சு அவனையே கொல்ல துணிஞ்சு. அப்பதான் அவனோட துரதிர்ஷ்டம் வண்டி வழி மாறி போய் நேரா பறந்து பீச்சுக்கு பக்கத்துல இருந்த அந்த ஃபேக்டரியில விழுந்து வெடிச்சு ஃபேக்டரியா சேர்ந்து இவனும் எரிஞ்சு செத்து போயிட்டான். இதுல தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு நல்லது நடந்தது. அந்த ஃபேக்டரினால இத்தனை வருஷமா வெளியே வந்த கழிவுல தவிச்சிட்டு இருந்த ஒட்டுமொத்த கடல் உயிரினங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருச்சு. அதே சமயத்துல அந்த ஃபேக்டரியில இருந்து வெளிவந்த கழிவை வச்சு அதனால கடல் உயிரினங்களை பாதிப்படைய செஞ்சு தன்னோட ஆட்சியை கொண்டு வரலான்னு பார்த்த அந்த சுயநலமான எலக்ட்ரிக் ஹீலும் ஹீரோவோட நண்பனான பெரிய சுறா மறுபடியும் கடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு மறுபடியும் ஆழ்கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. அதை தொடர்ந்து கடல்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஹீரோவும் அவனோட நண்பர்களும் அவனோட இனத்தை சேர்ந்த குட்டிகளும் சந்தோஷத்தோட கடல்ல வாழ்ற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe our channel. Was and voice over. See you guys.